போதகர்கள் மாற வேண்டும். போதகர்களே சாதி உணர்வாளர்கள். போதகர்கள் மாற வேண்டுமானால் பைபிள் காலேஜ் மாற வேண்டும். மதரசா இருக்கு இல்லையா, அதே மாதிரி எங்களுக்கு பைபிள் காலேஜ். அப்ப இந்த பைபிள் காலேஜ்லயே மாறணும். என்ன பிரச்சனை? பைபிள் காலேஜ்ல படிச்சு வரக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருமே சாதி உணர்வாளர்களா இருக்கிறது காரணம் பைபிள் காலேஜ் நடத்துறவரே சாதி உணர்வாளர். சாதி மறுப்பை பற்றி பிரசங்கம் பண்ணதற்கு ஒரு 1 hour எங்க பைபிள் காலேஜ்ல பேச வாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த பைபிள் காலேஜ் ஓனர்களோ, அந்த பைபிள் காலேஜுடைய பிரின்சிபல்ஸோ, அதனுடைய தலைவர்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள் யாரும் என்ன கூப்பிட்டதில்லை. இன்னைக்கு நீங்க ஒரு சர்ச்சில் போய் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் இயேசுநாதர் கடவுள் அப்படிங்கிற வசனம் பைபிள் எங்க இருந்து கேட்டு பாருங்க, 99 பாஸ்டர்ஸுக்கும் தெரியாது. ஏன் அவங்களுக்கு தெரியலன்னா, அவருக்கு தெரியாதுங்கிறதே அவருக்கு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு தெரியணுங்கிறதே அவருக்கு தெரியும். ஏன்னா இவருக்கு தெரியணுங்கிறது அவருக்கு எப்ப தெரியும்னா, அவங்க சர்ச்சில் உள்ள விசுவாசிகள்ல படிச்சோன்னு போய் அந்த பாஸ்டர்கிட்ட கேள்வி கேட்கணும்ல. ஐயா, நம்ம இயேசுவ தேவன் சொல்றோம்ல, அந்த வசனம் எங்க இருக்குங்க ஐயா? முஸ்லீம்கள் போட்டு பெண்டு நிமிக்கிறாங்க ஐயா. இயேசுநாதர் கடவுளுங்கிற வசனம் எங்க இருக்குன்னு ஜாக்கீர் நாய்க்குன்ற ஒரு போட்டு தாளிச்சு எடுக்கிறார் ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஐயா. அப்படி எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா அவங்க பாஸ்டருக்கு தெரியாதுங்கிறது இவனுக்கு தெரியும்.